பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெறவுள்ளது. முதலாக பீகாரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு 43 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கியுள்ளார்கள். நீக்கப்பட்டவர்கள் எந்தவித மேல்முறையீடும் இல்லாமல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெறவுள்ளது. 2004 வரை நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணி 21 ஆண்டுகளுக்கு தற்போதுதான் நடக்கிறது. இதுகுறித்து எந்த புரிதலும் இல்லாமல் திமுக, காங்கிரஸ் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் செய்து வரும் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது வாக்கு திருட்டா என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட ராமலிங்கம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி என்பது மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டார். பிரபல தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் தீபாவளிக்காக வீட்டு உபயோகப் பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தது உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் திரும்பி வழங்கிவிட்டோம் என்று குறிப்பிட்ட அவர், சார்லஸ் மார்டினுடன் பிஜேபியினருக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அதையும் மீறி அவருடன் தொடர்பில் இருந்தார். அவர்கள் மீது மேலிட உத்தரவுப்படி கட்சி விதிமுறைகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் பாஜகவில் தான் இருக்கிறார். ஆனால் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை அவர் பேசி வருவதாக தகவல் வந்துள்ளது. இதுகுறித்தும் தலைமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தொடர்கிறது. வருகின்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையான வெற்றி பெறுவோம் என்றும் ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்தார். பேட்டி ராமலிங்கம், மாநில தலைவர், புதுச்சேரி பிஜேபி. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த ரவுடியை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் கத்தியுடன் ஒருவர் சுற்றித் திரிவதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் தனசேகர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த நபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி முகிலன் 21 என்பதும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து கத்தியை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் விடுதி மாணவர்களை சேர்க்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெறவுள்ளது. இதற்காக தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் உத்தரவின்படி தொகுதி வாரியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு கருத்துக்களை கேட்டு வருகின்றனர்.
அதன்படி புதுச்சேரியில் வசிப்பவர்கள் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றினை காட்டி தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களை வாக்காளர்களாக சேர்க்க தேர்தல் ஆணையம் அனுமதி வாங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்ட், வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என பார்ப்பதற்கு 13 ஆவணங்களை காட்டி உறுதிப்படுத்த சொல்லும் தேர்தல் ஆணையம் விடுதி மாணவர்கள் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதற்கு எந்த ஒரு ஆவணங்களையும் தேவையில்லை என்று கூறுவது அபத்தமானது. இது வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். நேர்மையான முறையில் இரட்டை வாக்குரிமை மற்றும் மரணம் அடைந்தவர்களின் பெயர்களை நீக்குவதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அதே சமயத்தில் தெருவோரம் வசிப்பவர்களையும் விடுதி மாணவர்களையும் ஆவணங்கள் இன்றி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது என்பது ஜனநாயக விரோதமானது, சட்ட விரோதமானது. இதனை உடனடியாக தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆவணங்களின்றி ஒரு வாக்காளர் பெயரை சேர்த்தாலும் சேர்க்கும் அதிகாரிகளின் அலுவலகம் மற்றும் வீடுகளை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரித்தார். திருவாண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறையில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறுகட்டுமான பணி செய்வதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாண்டார் கோயில் கிராமத்தில் உள்ள மின்துறையின் இளநிலை பொறியாளர் கட்டிடத்தின் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறு கட்டுமான பணி செய்வதற்கும் மற்றும் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் பிற பழுது பார்க்கும் பணிகள் மேற்கொள்வதற்கு ரூபாய் 29,78,000 அரசாணை பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் பாவாடை, ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாளையொட்டி காரைக்காலில் அவரின் திருவுருவப் படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் முத்துராமலிங்க தேவரின் பிறந்த நாள் மற்றும் குரு பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் காரைக்காலில் காரைக்கால் அம்மையார் ஆலயம் எதிரே அமைக்கப்பட்ட முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இது ஒரு பகுதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசிம், GNS ராஜசேகரன், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் சந்திரமோகன், இளைஞரணி தலைவர் ரஞ்சித், திமுக சார்பில் பிரபு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தகுதி தலைவர் விடுதலை கடல் உள்ளிட்ட ஏராளமானோர் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்துராமலிங்க தேவரின் வேடமடைந்து நின்ற சிறுவன் அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். தேவர் பேரவைத் தலைவர் ஞான சிங்வில் பிரெட், துணைத் தலைவர் சுதாகர், பொருளாளர் சுப்பு, செயலாளர் சண்முகம், இளைஞர் அணி தலைவர் தீபன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். லாஸ்பேட்டையில் சுமார் 50 லட்சம் மதிப்பில் மின் புதைவிட கேபிள் அமைக்கும் பணியினை செல்வகணபதி MP பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் சுவாமி வீதி உலா உட்பட மாட வீதிகளுக்கு தரைக்கு அடியில் மின் இணைப்பு வழங்க செல்வகணபதி MP தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 50 லட்சம் ஒதுக்கப்பட்டு அதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் செல்வகணபதி MP, தொகுதி MLA வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், லாஸ்பேட்டை தொகுதி பாஜக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் சார்பில் நடந்த கைவினை கலைஞர்களுக்கான விழிப்புணர்வு படைப்பு பட்டறையை அரசு செயலர் விக்ராந்த் ராஜா தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் சார்பில் கைவினை கலைஞர்களுக்கான விழிப்புணர்வு படைப்பு பட்டறை மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதிசார் கல்வி குறித்தான பயிற்சி பட்டறை துவக்க விழா மாவட்ட தொழில் மைய அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் புதுச்சேரி தொழில் ஊக்குவிப்பு மேம்பாடு மற்றும் முதலீட்டு கழகம் ஆகியவை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தன. பேராசிரியர் முனைவர் அனந்தவல்லி ரமேஷ் வரவேற்புரையாற்றினார். உதவி பேராசிரியர் சமித்குமார் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக அரசு செயலர் விக்ராந்த் ராஜா கலந்து கொண்டு பயிற்சி பட்டறை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி நிதி அறிவு ஆலோசகர் ராஜா, மூத்த மேலாளர் ஜோசபின் சைரானி ஆகியோர் நிதி அறிவை புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் அமர்வை நடத்தினர். மேலும் வேலூர் டிப்ஸ் அகாடமியின் இயக்குநர் விஜய கணேஷ், ஆதித்யா மேலாண்மை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் முனைவர் மாதனே, மாவட்ட தொழில் மையத்தின் செயல்பாட்டு மேலாளர் ஜெயராமன், பொது மேலாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள், சிறு குறு தொழில் வியாபாரிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் திட்ட மேலாளர் தினேஷ் பாபு நன்றி உரை வழங்கினார். மதகடிப்பட்டு வாரசந்தை வளாகத்தை ரூபாய் 10.90 லட்சம் செலவில் மேம்படுத்தும் பணி அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு 4 வழி சாலையில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான வாரசந்தை வளாகம் குண்டும் குழியுமாகவும் மழைக்காலம் என்பதால் சேரும் சகதியுமாக மாறுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியுற்று வந்தனர். இந்த நிலையில் தொகுதி எம்எல்ஏ ப. அங்காளன் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 10.90 லட்சம் செலவில் வாரசந்தை வளாகத்தை சாலை வசதியுடன் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று அக்டோபர் 30ஆம் தேதி சந்தை வளாகத்தில் நடந்தது. விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ ப. அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் வே. எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் வள்ளிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் பழனிவேல் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருப்புவனை தொகுதி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கல்லறை திருநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் உள்ள கிறிஸ்துவ கல்லறை தோட்டங்கள் தூய்மைப்படுத்தும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கிறிஸ்துவர்கள் சகல ஆத்மாக்கள் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் அனுசரித்து வருகிறார்கள். அந்த நாளில் மரித்த முன்னோர்களை நினைத்து கூர்ந்து விசேஷ பிரார்த்தனை மேற்கொள்வார்கள். முன்னோர்களின் கல்லறைகளுக்கு சென்று மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மரியாதை செலுத்துவார்கள். அதன்படி கல்லறை திருநாள் நாளை எதிர்வரும் நவம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி கடந்த ஒரு வாரமாக உப்பளம் நெல்லித்தோப்பில் உள்ள கல்லறை தோட்டங்கள் சுத்தம் செய்யும் பணி நடந்து வருகிறது. அதேபோல ரெட்டியார்பாளையம், அரியாங்குப்பம், முத்தியால்பேட்டை, வில்லியனூர் ஆகிய இடங்களில் உள்ள கல்லறை தோட்டம் சுத்தம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவர்கள் தங்களது முன்னோர்களின் கல்லறைகளுக்கு வர்ணம் அடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தவளக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். மானவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியில் நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் 40 அறிவியல் காட்சி பொருட்களையும், உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் 55 அறிவியல் காட்சி பொருட்களையும், மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 43 அறிவியல் காட்சி பொருட்களையும் வைத்திருந்து பார்வையாளர்களுக்கு தங்களது படைப்புகள் குறித்து விளக்கம் அளித்தனர். மேலும் 20 மாணவர்கள் மொழிப்பாடம் உள்ளிட்ட இதர பாடங்கள் குறித்தும் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் முகமது தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணை முதல்வர் ராஜசேகரன், கண்காணிப்பாளர் பவானி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு அதன் விவரங்களை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான ரக்பி ரைசிங் போட்டியில் முதலிடத்தை பிடித்த ஆல்பா பள்ளி மாணவர்களை ஆல்பா குடும்பங்களின் இயக்குநர் தனதியாகு சால்வை அணிவித்து பாராட்டினார்.
இந்திய ரக்பி பெடரேஷன் மற்றும் புதுச்சேரி ரக்பி சங்கம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ரக்பி ரேசிங் போட்டியில் 15 வயதிற்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் ஆல்பா சிபிஎஸ்இ மாணவிகள் பிரணீதா, ஜாஸ்மினி, தனிஷா, ஜோஷ்னா, விஸ்வஜனனி, ஈஷிதா, மதுனிகா, சப்தனா, தீக்ஷா, பவிஷ்கா மற்றும் நித்யஸ்ரீ ஆகியோர் முதலிடத்தை பெற்று சாதனை புரிந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோப்பை வென்ற மாணவிகளை ஆல்பா குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு இனிப்புகள் கொடுத்து பாராட்டினார். காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தில் கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஸ்ரீ முருகன் வள்ளி திருமண நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தில் கந்த சஷ்டி விழா கடந்த மாதம் 22ஆம் தேதி துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான ஸ்ரீ முருகன் தெய்வானை வள்ளி திருமண நிகழ்ச்சி புராணத்தில் வரும் நிகழ்வை ஒட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து நேற்றிரவு வேடர் குல வழக்கப்படி ஸ்ரீ முருகனுக்கும் ஸ்ரீ வள்ளிக்கும் திருமண நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ முருகன் வேடன் மற்றும் கிழவன் வேடத்தில் வள்ளியை துரத்தும் நிகழ்ச்சி மற்றும் ஸ்ரீ விநாயகர் யானை ரூபத்தில் வள்ளியை துரத்தும் போது கிழவன் வேடத்தில் இருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானிடம் தஞ்சம் புகுந்து பின்னர் கிழவன் வேடத்தில் வந்தது முருகப்பெருமான் என்பதை அறிந்து ஸ்ரீ வள்ளி முருகனை திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.